Daily. Taste the Daily. வான்புகழ் வள்ளுவருக்கு குமரியில தலைவர் கலைஞர் அவர்கள் சிலை அமைச்சப்போ பேரறிவு சிலையோடு வெள்ளி விழா கொண்டாடப்படும் இந்த தருணத்தில் இந்த சிலையை திறந்து வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வள்ளுவர் நெறியில வாழ்வியல் நெறியா மாறணும்னு நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குறள் நெறி பின்பற்றப்பட்டால்தான் தமிழ்நாடும் காப்பாற்றப்படும், உலகமும் காப்பாற்றப்படும். அப்படி காப்பாற்றப்படணும்னா வள்ளுவரை யாரும் கபலீகரம் செஞ்சிடாம பார்த்துக்கணும். வள்ளுவர், வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசின மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சிதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிரான காவல் அரணாக ஒவ்வொரு தமிழரும் இருக்கணும். அடுத்து திராவிட இயக்கத்தோட வீரமிக்க கவிஞர் பாவேந்தர் பரம்பரை கவிஞர் கவியரசு முடியரசனார் அவருடைய பெயரை இந்த அரங்கத்திற்கு உங்கள் முன்னால் நாம் சூட்டி இருக்கிறோம். திராவிட இயக்கத்தினுடைய பகுத்தறிவு கவிஞர்னு தந்தை பெரியாரால் போற்றப்பட்டவர் முடியரசனார் அவர்கள். தலைவர் கலைஞருடைய நெஞ்சுக்கு நெருக்கமான கவிதை தோழர் அவர். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கிய அணி தலைவராக செயல்பட்டு கன்னித்தமிழ் வளர்த்தவர். அவரது பெயரை சூட்டியதற்கு நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். அடுத்து, அறிவுதான் நம்மை காக்கும் கருவின்னு வள்ளுவர் சொன்னதுக்கு அடையாளமா நம்முடைய மரியாதைக்குரிய மேனாள் ஒன்றிய அமைச்சர் பாசி அவர்கள் தன்னுடைய அன்னையார் திருமதி லட்சுமி அவருடைய பெயரால வளர்த்தமிழ் நூலகத்தை அமைச்சிருக்கிறார். இப்படி அறிவாலயங்களாக திகழக்கூடிய நூலகங்கள் திறந்து வைக்கிற வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கிறதுல உள்ளபடியே அதை நினைச்சு நான் பெருமைப்படுகிறேன். அதற்காக நான் நம்முடைய ப. சிதம்பரம் அவர்களுடைய இதயமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மரியாதைக்குரிய பாசி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரே ஒரு நடமாடும் நூலகம்தான். அரசியல், வரலாறு, சட்டம், பொருளாதாரம், இலக்கியம்னு எல்லா துறைகளிலும் ஆழம் கொண்ட நம்முடைய அறிவுபூர்வமாக ஆழம் கொண்டவர் அவர். அவரது அறிவு கருவூலம் தான் நம்முடைய பாசி அவர்கள். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நிறைவேற்றப்படக்கூடிய ஒவ்வொரு திட்டம் குறித்தும் நம்முடைய பாசி அவர்கள் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கல நான் ஆர்வமாக இருப்பேன். ஏன்னா அவருடைய பார்வையும் அவருடைய பாராட்டும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். பாசி அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இங்கே இருக்கிறவங்களுக்கும் அதே போல் தொலைக்காட்சி மற்றும் இணையம் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். கொடைகுலமும் அறிவுத்தாகமும் கொண்டவங்க தங்களுடைய ஊர்களில் இது போன்ற ஒரு நூலகத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பெரிய நூலகங்களை அமைக்க முடியாதவங்க, அதற்கு வாய்ப்பு இல்லாதவங்க தங்களால் முடிஞ்ச அளவு படிப்பகங்களையாவது தொடங்கி நடத்தணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு எனக்கு யாரும் சால்வையோ கைத்திரி ஆடைகளோ அணிவிக்க வேண்டாம். அதற்கு பதிலாக புத்தகங்களை வழங்குங்கள், நூல்களை வழங்குங்கள். அதை மற்ற நூல் நிலையங்களுக்கு அனுப்பி வைத்து அது பயன்படக்கூடிய வகையில் அமையும் என்ற ஒரு கோரிக்கை வச்சேன். அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் 2,75,000 புத்தகங்கள் இதுவரை என் கைக்கு வந்திருக்கிறது. அவற்றையெல்லாம் பல்வேறு நூலகங்களுக்கு நான் அனுப்பி வைத்திருக்கிறேன். நூலகத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது அண்ணன் ப. சிதம்பரத்தில் நான் சொன்னேன், இந்த நூல் நிலையத்திற்கு நானும் புத்தகம் அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னேன். அப்படியா, மகிழ்ச்சி, அனுப்புங்கள் என்று சொன்னார். அந்த கோரிக்கை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். எனவே சென்னைக்கு நான் சென்றவுடன் முதல் வேளையாக இங்கே அமைந்திருக்கக்கூடிய நூல் நிலையத்திற்கு 1000 நூல்களை முதல் கட்டமாக நான் தனிப்பட்ட முறை அனுப்பி வைப்பது என்பது வேறு. அரசின் மூலமாக என்ன செய்ய வேண்டுமோ அதையும் நான் உறுதியாக செய்வேன் என்ற நம்பிக்கை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, எதிர்கால தலைமுறையினர் கல்வியை கடந்து சமூகத்தை, வரலாற்றை அறிந்து கொள்ள, முற்போக்கு சிந்தனைகளை வலுப்பெற இத்தகைய நூலக படிப்பங்களும் தான் அடித்தளமாக அமையும். வேந்தர் பதவியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். பள்ளி முதல் உயர்கல்வி வரை ஒவ்வொரு மாணவருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி செலவு செய்வது மாநில அரசு. பேராசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் சம்பளம் கொடுப்பது மாநில அரசு.
பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி தர்றது மாநில அரசு. ஆனால் வேந்தர் பதவி மட்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒருத்தருக்கா? அதுதான் என்னுடைய கேள்வி. அதனால தான் சட்ட போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாநிலத்தோட கல்வி உரிமையை மீட்கிற அந்த பணியில் அது கிடைக்கிற வரைக்கும் இந்த சட்ட போராட்டங்களும் அரசியல் போராட்டங்களும் தொடரும் என்பதை சொல்லி இங்கே கூடியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி படிங்க படிங்க படிங்க, உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வின்னு தொடர்ந்து படிங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.